ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல இருக்கிறோம். அதாவது ஜனவரி 26 குடியரசு தின விழா இந்தியா முழுவதும் கொண்டாட இருக்கிற காரணத்தினால, அதாவது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு விமான நிலையத்துடைய பாதுகாப்பு கருதியும், மக்களுடைய பாதுகாப்பு கருதியும், விமானத்துடைய பாதுகாப்பு கருதியும் பல்வேறு நடவடிக்கைகள்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு விமான நிலையத்திலையும் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால் இப்போ ஒரு முக்கியமான தகவல் விமான நிலைய அதிகாரிகள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயணிகள் விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள், விமானத்தில் பயணம் செய்ய இருக்கிற பயணிகள் விமான நிலையத்துக்கு கூடுதலாக, அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ளைட் ஷெடியூலுக்கு ஒரு 3 மணி நேரம் முன்னாடி வந்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மணி நேரம் கொஞ்சம் முன்னதாகவே வர சொல்கிறாங்க. ஏன்னா பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் அதிகமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு அதிகமாக செக்கிங் நிறையா அதாவது விமான நிலையத்துடைய நலன் கருதி அதிகமான செக்கிங்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பு நலன் கருதி அதிகமான நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தினால, அதாவது உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் ஏதேனும் தங்கம் ஏதாவது பொருட்கள்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட கொண்டு போங்க, எங்கள் உறவினர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து அதை வாங்குறத தவிர்ப்பது நல்லது. அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ தங்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்தியா வருவர்கள்னால் நீங்கள் அதுக்குரிய பில் வைத்திருப்பது நல்லது. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு விதிக்கப்படும் வரி கூட குறைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அதிகமான செக்கிங்லாம் இருக்குது. ஜனவரி 26 குடியரசு தின விழா கொண்டாடப்படுவதை தொடர்ந்து ஜனவரி 30 வரையும் கூட இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் தொடரும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அதனால் பல்வேறு நாடுகளில் வேலை செய்து இந்தியா திரும்பும் பயணிகள், இல்லைன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு புறப்பட இருக்கிற பயணிகள், நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்னாலும் சரி, உள்நாடுகளுக்கு சென்னாலும் சரி, விமான பயணம் மேற்கொள்ளும் அனைத்து பயணிகளும் விமான நிலையத்திற்கு முன்னதாகவே வருவது தான் சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மொபைல், தங்கம், அதே மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர்றவங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்துலாம் இப்போ நீங்கள் டிவிலாம் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னா, ஸோ அதெல்லாம் இப்போ அதுக்கு அதிகமான வரி, நீங்கள் பழசு புதுசு வியரா, அதாவது எப்படி சொல்கிறது, ஏற்கனவே பயன்படுத்தினது எந்த மாடல் எவ்வளோ பெரிய டிவி கொண்டு வந்தாலும் அதுக்கு இந்திய விமான நிலையத்தில் நீங்கள் வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதுக்கு வெளிநாட்டில் டிவி வாங்குறதுக்கு பதில் இந்தியாவிலேயே நான் அதே அமௌண்ட்டுக்கு நல்ல டிவி வாங்கிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை பெரிய லக்கேஜில் வைக்காதீங்க. உதாரணத்துக்கு பாஸ்போர்ட்டு, தங்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை பெரிய லக்கேஜில் வைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த பொருட்களாக லக்கேஜில் வைக்கிறீங்க அப்படின்றக்கான லிஸ்ட்டும் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் விமான நிலையத்தில் உங்கள் லக்கேஜ் மிஸ் ஆச்சுன்னா அந்த லிஸ்ட்டை வச்சு கூட அது உங்கள் நீங்கள் எந்த விமானத்தில் பயணம் செய்கிறீங்களோ அந்த விமானத்தில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க.